வணக்கம். இன்றைக்கி ஒரு 15 சென்டென்சஸ், ஆங்கில சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். ரொம்ப வழக்கமாக நம்ம பயன்படுத்துகிறது தான். இதுக்கு முன்னாடி கிளாஸில் 20 சென்டென்சஸ் நிறையா பார்த்துருப்போம், வேர்ட்ஸ் பார்த்துருப்போம், அதனுடைய மீனிங்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 15 இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ், ஒரு 15 இம்பார்ட்டன்ட் சென்டென்சஸ் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த 15 நான் உங்களுக்கு படிச்சுட்டு அதனுடைய விளக்கத்தையும் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஜோக்கிங், நான் சும்மா விளையாடுறேன்ப்பா, எனக்கு என்னது, நான் ஒன்றும் இதுவாலாம் சொல்லலை, உண்மையெல்லாம் சொல்லலை. ஐ எம் ஜஸ்ட் ஜோக்கிங், நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஐ எம் ஜஸ்ட் ஜோக்கிங். ஸோ இரண்டாவது, கம் வித் மீ, என்னுடன் வா. கம் வித் மீ, கம் வித் மீ, என்னுடன் வா. மூன்றாவது, ஐ டிட் மை ஹோம்ஒர்க். நமக்கு தெரியும் டூ அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் தான் டிட். டிட் நான் செய்து விட்டேன். ஐ டிட் மை ஹோம்ஒர்க், ஐ டிட் மை ஒர்க், எனது வேலையை நான் முடித்து விட்டேன். என்ன சொல்கிறாங்க? எனது வேலையை நான் முடித்து விட்டேன். ஐ டிட் மை ஒர்க். நான்காவது, இட்ஸ் டைம் டு கோ. இந்த நேரம் நாம் செல்வதற்கான நேரம். இட்ஸ் டைம் டு கோ, நாம் வெளியே செல்வதற்கான நேரம். இட்ஸ் டைம் டு கோ அவுட் சைட். இட்ஸ் டைம் டு கோ, இந்த நேரம் நாம் போவதற்கான நேரம். அடுத்ததா, யுவர் டைம் இஸ் அப். யுவர் டைம் இஸ் அப், உனக்கு டைம் முடிஞ்சிடுச்சுப்பா. ப்ளீஸ் க்ளோஸ் த பேப்பர் அண்ட் கிவ் இட் டு மீ. யுவர் டைம் இஸ் அப், உன்னுடைய டைம் முடிந்து விட்டது. யுவர் டைம் இஸ் அப், ப்ளீஸ் கிவ் பேக் யுவர் பேப்பர்ஸ். ப்ளீஸ் கிவ் பேக் யுவர் டெஸ்ட் பேப்பர்ஸ். ஓகே, இட்ஸ் டைம், இட்ஸ் டைம், that is your time is up. Your time is up. Don't shout. Don't shout, சத்தம் போடாதே. Don't shout, கூச்சலிடாதே. Don't shout. It's none of your business. It's none of your business. இது உன்னுடைய வேலை இல்லை, தேவையில்லாமல் மூக்கம் நுழைக்காது. It's none of your business. இது உன்னுடைய வேலை இல்லை. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், இது உன்னுடைய வேலை இல்லை, தேவையில்லாமல் இந்த காரியத்தில் உள்ள வராத. தட் இஸ் கால் இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அடுத்தது இந்த பக்கம் பார்ப்போம். ஐ ஃபீல் மச் பெட்டர். ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் ஃப்ரெண்ட்? எப்படி உங்கள் உடம்பு இருக்குது? ஐ ஃபீல் மச் பெட்டர். ஐ ஃபீல் மச் பெட்டர், பரவாயில்ல, நல்லாவே இருக்கேன், கொஞ்சம் பரவாயில்லப்பா, ஃபஸ்ட்டு இருந்ததோட கொஞ்சம் பரவாயில்ல. ஐ ஃபீல் மச் பெட்டர், ரொம்பவே எனக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்துருக்குது. ஐ ஃபீல் மச் பெட்டர். ஆர் தே கம்மிங் டுடே? ஆர் தே, தட் இஸ் தே ஆர். ஆர் தே கம்மிங் டுடே? அவர்கள் இன்று வருகிறார்களா? ஆர் தே கம்மிங் டுடே? எஸ், தே ஆர் ஆன் த வே. அவர்கள் வழியிலே இருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆர் தே கம்மிங் டுடே? அவர்கள் இன்று வருகிறார்களா? ஆர் தே கம்மிங் டுடே? I ate already. I ate already. நான் ஏற்கனவே உணவு சாப்பிட்டு ஆயிற்று. I ate already, நான் சாப்பிட்டு விட்டேன். ஏற்கனவே நான் சாப்பிட்டு விட்டேன். I made this cake. இந்த கேக்கை நான் தான்ப்பா செஞ்சேன். I made this cake. நான் தான் இந்த கேக்கை செய்தேன், இதை சமைத்தேன். I made this cake. Which one do you want? Which one do you want? எது உனக்கு வேண்டும்? ஒரு 4-5 ட்ரெஸ்ஸை காட்டிட்டு which one do you want? Which one do you want? எது உனக்கு வேண்டும்? எது உங்களுக்கு வேண்டும்? Which one do you want? Someone is coming. யாரோ வருகிறார்கள். Someone is coming. Oh, he is your uncle. அவர் உங்களுடைய அங்கிள்ப்பா. Someone is coming. யாரோ வருகிறார்கள். அடுத்ததாக, it may rain tomorrow. மழை நாளை பெய்யலாம். It may rain tomorrow. May, it may rain tomorrow. நாளை மழை பெய்யலாம்.
ஆர் யூ ஹங்க்ரி? உனக்கு பசிக்கிறதா? ஆர் யூ ஹங்க்ரி? உனக்கு பசிக்கிறதா? சாப்பிடணுமா? ஆர் யூ ஹங்க்ரி? உனக்கு பசிக்கிறதா? இப்போ இந்த 15யும் நான் மீண்டும் ஒரு முறை படித்து காட்டுகிறேன் உங்களுக்கு. சரியா? ஸோ நல்லா கவனிங்க. ஐ எம் ஜஸ்ட் ஜோக்கிங். கம் வித் மீ. ஐ டிட் மை ஹோம்ஒர்க். I did my homework. It's time to go. Your time is up. Don't shout. It's none of your business. I feel much better. Are they coming today? I ate already. I made this cake. Which one do you want? Someone is coming. It may rain tomorrow. Are you hungry? புரியுதா? ஸோ இந்த 15 சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதை கேட்டு பழகுங்க. ஸோ இதை நீங்கள் உங்களுடைய பழக்கத்துக்கு கொண்டுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில இங்கிலீஷ் சென்டென்சஸை நம்ம ஒரு கிளாஸ்லையும் நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேசி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் உங்களால் பேச முடியுமோ அங்கெல்லாம் பேசி இதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு கிளாஸில் நம்ம சந்திப்போம். அதுவரை பாய் பாய். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் ஃபீல் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களான்னா உங்களுடைய ஷேரிங் கமெண்ட்ஸை உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணணுன்னா பண்ணலாம். ஸோ மேலும் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் நிச்சயமாக உங்கள் கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ தட் வி கேன் இம்ப்ரூவ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். பாய்.